சென்னை மெரினாவில் இன்னும் சற்று நேரத்தில் விமான சாகசம் தொடங்க உள்ள நிலையில் இது பற்றி விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லதா. லதா, வணக்கம். இந்த நிகழ்ச்சி எப்பொழுது தொடங்கப்பட இருக்கிறது? விமான சாகசத்தை மக்கள் பார்க்கிற வகையில என்ன மாதிரியான ஏற்பாடுகள்லாம் செஞ்சிருக்காங்க? வணக்கம். இந்திய விமானப்படையின் 92வது ஆண்டு விழாவை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் விமான சாகச நிகழ்ச்சியானது நடைபெற இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் இந்த நிகழ்ச்சியானது தொடங்க இருக்கக்கூடிய நிலையில பல்வேறு இடங்களில் இருந்தும் இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் சென்னை மட்டும் இல்லாமல் சுற்றுவட்டார பகுதிகளில் இருக்கக்கூடியவர்கள், வெளி மாவட்டங்களை சேர்ந்தோர் என லட்சக்கணக்கான மக்கள் தொடர்ந்து இங்கே வருகை தந்த வண்ணம் இருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில், அதாவது 11 மணி அளவில் இந்த நிகழ்ச்சிகளானது தொடங்க இருக்கிறது. விமான சாகச நிகழ்ச்சிக்கு முன்னதாக இராணுவத்தினருடைய அந்த அணிவகுப்பானது நடைபெற இருக்கிறது. அதே போல பார்த்தோம் அப்படின்னா அவசர காலங்களில் எந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும், என்ன மாதிரியான ஒத்திகைகள் எல்லாம் நடைபெறும் என்பது தொடர்பாகவும் அந்த ஒத்திகையானது நடைபெற இருக்கிறது. அந்த மீட்பு பணிகள் எப்படி நடைபெறும் என்பது தொடர்பான அந்த ஒத்திகை நிகழ்வுகளும் கூட முன்னதாக நடைபெற இருக்கிறது. அதற்கு பிறகாக இந்த விமான படையினுடைய சாகச நிகழ்ச்சியானது நடைபெற இருக்கிறது. சுமார் 21 ஆண்டுகளுக்கு பின்பாக சென்னையில் இந்த நிகழ்ச்சியானது நடைபெற இருக்கக்கூடிய நிலையில இதை நேரில் பார்ப்பதற்காக ஏராளமான மக்கள் ஆர்வமாக இங்கே படையெடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு முறையும், ஒவ்வொரு ஆண்டும் விமானப்படையினுடைய ஆண்டு விழாவின் போது இது போன்ற விமான சாகச நிகழ்ச்சிகள் நடைபெறுவது வழக்கம் என்றாலும் கூட சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 21 ஆண்டுகளுக்கு பிறகு இங்கு நடக்க இருக்கு. அதனால ஏராளமான மக்கள் இங்கே வருகை தந்து இருக்கிறார்கள். முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா போர் நினைவு சின்னம் முதல் கலங்கரை விளக்கம் வரை பொதுமக்கள் தொடர்ந்து இந்த பகுதிக்கு வருகை தந்த வண்ணம் இருக்கிறார்கள். அவர்களுடைய வருகைக்கு ஏற்றவாறு, பொதுமக்களினுடைய வசதிகளுக்கு ஏற்றவாறு பல்வேறு ஏற்பாடுகளும் கூட செய்யப்பட்டு இருக்கிறது. முக்கியமாக பார்த்தோம்னா சுமார் 15 லட்சம் மக்கள் இங்கே வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.